Good morning, welcome all. Good morning. Okay, good morning, welcome all. Very good morning, welcome all. Good morning. So, இப்போ நம்ம வந்து Principles of Inheritance chapterல 8வது part வீடியோவா mutation பார்க்க போறோம். Good morning. So, mutation அப்படிங்கிறது it is a phenomena which results in alteration of DNA sequences and consequently results in changes in the genotype and the phenotype of an organism. இதுல என்ன சொல்றாங்க, நம்ம டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து நார்மலா நேச்சுரலா ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கும். அந்த டிஎன்ஏல அந்த மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல டிஎன்ஏ பத்தி டீட்டெயிலா படிப்போம். ஸோ அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ்ல சேஞ்சஸ் வந்துடும். அந்த சேஞ்சஸ் வர்றதுனால ஜீன்ஸோட எக்ஸ்பிரஷன்ல மாற்றம் வரும். அதனால ஜீனோடைப் ஆஸ் வெல் அஸ் பினோடைப்ல சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் பாசிட்டிவா இருந்தா பரவாயில்ல, நெகட்டிவா இருந்தா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஓகே, இன் அடிஷன் டு ரீகாம்பினேஷன். இந்த இடத்துல ஒரு லைன் படிக்கிறோம்னா அதை திருப்பி படிச்சு பாருங்க. சேஞ்சஸ் இன் ஜீனோடைப் அண்ட் பினோடைப் ஆஃப் an organism எதனால வருது? ஆல்ட்ரேஷன் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ், அதனால வருது. ஸோ ஆன்சர் தலைகீழா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கிடைச்சிருது இல்லையா? அதான். In addition to recombination, mutation is another phenomena that leads to variation in DNA. So recombination அப்படிங்கிறது நம்ம கிராசிங் ஓவர், அப்புறம் அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த சாப்டர்லயே பிகினிங்ல அந்த லிங்கேஜ், அதுக்கு முன்னாடி ரீகாம்பினேஷன்லாம் பார்த்துருப்போம். ஸோ ரீகாம்பினேஷன்ங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம். ஸோ அதை ரீகாம்பினேஷனோட சேர்த்து அண்ட் அந்த கேபிட்டல் ஒய் இது ரீகாம்பினேஷன் தான். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இருக்குன்னா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரலாம். இதுல கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூட சேரும்போது ரீகாம்பினேஷன், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரும்போது ரீகாம்பினேஷன். ஸோ ரீகாம்பினேஷனோட மியூட்டேஷனும் டிஎன்ஏல வேரியேஷன் வரதுக்கு ஹெல்ப் பண்றது. ஆஸ் யூ வில் லேர்ன் இன் சாப்டர் 6, அதுக்கு அடுத்த நம்ம மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல one DNA helix runs continuously from one end to the other in each chromatid in a highly supercoiled form. So DNA helix அப்படிங்கிறது என்ன? இந்த மாதிரி DNA helix இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த DNA helix வந்து ஒவ்வொரு குரோமோசோம்லையும், குரோமோசோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் chromatid. இந்த குரோமாட்டிட்ல டிஎன்ஏ ஹெலிக்ஸ் ரன் ஆகுது. ஓகேங்களா? ஹைலி சூப்பர் காயில்டு ஃபார்ம்ல. தேர்ஃபோர் லாஸ் ஆர் கெயின், லாஸ்னா டெலிஷன், ரிமூவ் ஆகிறது, கெயின் இன்சர்ஷன் ஆர் டூப்ளிகேஷன் ஆஃப் எ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ரிசல்ட் இன் ஆல்டரேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ். இந்த இடத்துல டெலிஷன், இன்சர்ஷன், டூப்ளிகேஷன் மூணையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. டெலிஷன் அப்படிங்கிறது ஒரு குரோமோசோம்ல ஒரு செக்மெண்ட் லாஸ் ஆகிறது, இன்சர்ஷன்னா எக்ஸ்ட்ராவா வந்து ஆட் ஆகுறது, டூப்ளிகேஷன்னா அதுல இருக்கிறது ஆல்ரெடி இருக்கிறது 2 times அப்படியே எக்ஸ்ட்ராவா திருப்பி காப்பி ஆகி இருக்கிறது. ஸோ இது கெயின். இந்த ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃப் ஏ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ, செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏல லாஸ் வரலாம், இன்சர்ட் ஆகலாம், இல்ல செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ டபுள் த டைம் இருக்கலாம். இதனால குரோமோசோம்ல ஆல்டரேஷன் வருது. சின்ஸ் ஜீன்ஸ் ஆர் நோன் டு பி லொகேட்டட் ஆன் குரோமோசோம்ஸ், ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் ஆன் குரோமோசோம்ஸ்னு தெளிவா சொல்றாங்க. குரோமோசோம் இப்படி இருக்கு அப்படின்னா a segment of chromosome is called gene. So next gene, இந்த மாதிரி ஜீன்ஸ் நிறைய அப்படியே அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் ஆன் குரோமோசோம்ஸ், மறந்துடக்கூடாது. Alteration in chromosome result in abnormalities or aberrations. இதுல genotype as well as phenotype. phenotypeனா எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டர், ஜீனோடைப்னா அந்த ஜெனட்டிக் அந்த செட்டப், இதுல சேஞ்சஸ் வருது. அப்நார்மாலிட்டிஸ் ஆர் அபரேஷன்ஸ், அபரேஷன்ஸ்னா அப்நார்மாலிட்டிஸ் தான், நார்மலா இல்லாம அப்நார்மலா ஆயிடுவாங்க. குரோமோசோமல் அபரேஷன்ஸ் ஆர் காமன்லி அப்சர்வ்ட் இன் கேன்சர் செல்ஸ். ஸோ கேன்சர் வர்றதுக்கு காரணமே குரோமோசோம்ல அபரேஷன்ஸ் வரதுனால தான். ஸோ கண்டினியூவா அந்த செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதுதான் டியூமர், அந்த கட்டி மாதிரி உள்ள ஃபார்ம் ஆகிறது. அது வந்து ஆப்ரேட் பண்ணாங்கன்னா அது ஸ்ப்ரெட் ஆகலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகே, in addition to the above, mutation also arise due to change in single base pair of DNA. So இந்த இடத்துல mutation single base pair of DNA நால கூட வருது.
ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் வந்து டெலீட் ஆகுது. தூக்கத்தை விட தொழுகை மேலானது. நல்ல ஒரு விஷயம். ஓகே. So in addition to above, mutation also arises due to change in single base pair of DNA. This is known as point mutation. Yes sir, point mutation. இங்க பாருங்க DNA வருது. நல்லா அந்த கெமிக்கல் ஃபார்ம்ல எழுதுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி DNA வந்து இருக்கும். சும்மா ஒரு இதுக்கு எழுதுறேன் நான். இதுல ஒரு பேஸ் பேர்ல மட்டும் சேஞ்ச் வந்தா ஒரு பாயிண்ட்ல மியூட்டேஷன் வருது. அதனால அதுக்கு பேரு பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. A classical example of such a mutation is sickle cell anemia. கொஸ்டின்ல கேட்பாங்க. sickle cell anemiaங்கிறது சிங்கிள் பேஸ் பேர்ல வர மியூட்டேஷன்னால வருது. பாயிண்ட் மியூட்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் sickle cell anemia. பாயிண்ட் மியூட்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் sickle cell anemia. ஸோ sickle cell anemia வந்து சிக்கிள் அப்படின்னா கதிர் அருவாள்னு சொல்லுவாங்க. ஒரு அருவா மாதிரி இப்படி இருக்கும். அருவானா கத்திங்க இப்படி இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, நெல்லை அறுப்பாங்க. நெல் அறுக்கிறதுக்கு அந்த காலத்துல கதிர் அருவாள் வச்சுதான் நெல்லை அறுப்பாங்க. அப்படி வரைவா இருக்கும், ஈஸியா நெல் அறுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். கையை பிடிச்சிக்கிட்டு கையில அந்த இது கைப்பிடி இது வந்து ஷார்ப்பா இருக்கும். டக்கு 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 நெல்லை அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் சிக்கிள். ஸோ இந்த ஷேப்ல இருக்கும் செல், சிக்கிள் செல் அனிமியா. ரெட் பிளட் செல் வந்து சிக்கிள் ஷேப்ல மாறிடும். Deletion and insertions of base pairs of DNA causes frame shift mutation. ஸோ இது எல்லாமே நம்ம சாப்டர் 6ல டீட்டெயிலாக படிப்போம். சிக்கிள் செல் அனிமியா, ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் எல்லாமே அடுத்த சாப்டர் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல டீட்டெயிலாக படிப்போம். ஓகே. ஸோ த மெக்கானிசம் ஆஃப் மியூட்டேஷன் இஸ் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் திஸ் டிஸ்கஷன் அட் திஸ் லெவல். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து மியூட்டேஷன்னால எக்கச்சக்கமா பிளான்ட்ஸ்ல நன்மைகள் இருக்கு, அனிமல்ஸ்னா தீமைகள் தான் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். However, there are many chemical and physical factors that induce mutation. There are referred to as mutagens. இந்த இடத்துல மியூட்டாஜென்னா என்ன, ரொம்ப சிம்பிளா அங்கங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, கொஸ்டின்ல கேட்பாங்க. So chemical and physical factors that induce mutation. So factors or agents that induce mutation is called mutagens. That is very important. UV radiations can cause mutation in organism. It is a mutagen. So such mutation example, ஒரு physical mutagen க்கு example UV radiation. UV radiation ஏன் physical mutagen சொல்றாங்க? அது ஒரு radiation தானே, அது physical property தானே, physical thing தானே, அதனால அது physical mutagen. chemical mutagen அதாவது chemical வரும். ஓகே. நெக்ஸ்ட் அதெல்லாம் நெக்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிளோட படிப்போம். இதுல மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல. இப்போ ஜெனட்டிக் டிசார்டர், மியூட்டேஷன்னால ஜெனட்டிக் டிசார்டர் வருது. மியூட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கெயின் ஆனா நம்ம வந்து இன்சர்ஷன் ஆர் டியூப்ளிகேஷன் சொன்னோம், லாஸ் ஆனா டெலிஷன் சொன்னோம், அது வந்து குரோமோசோமல் அபரேஷன். அதே போல சிங்கிள் பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏனால அதுல மியூட்டேஷன் நடந்தா அதுக்கு பேர் பாயிண்ட் மியூட்டேஷன். எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனிமியா. ஏஜென்ட்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் விச் காஸ் மியூட்டேஷன் இஸ் கால்டு மியூட்டாஜென்ஸ். யூவி ரேடியேஷன் ஒரு மியூட்டாஜன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஜெனட்டிக் டிசார்டர், இப்போ மியூட்டேஷன் நடக்கிறதுனால ஜெனட்டிக் டிசார்டர் வரலாம், ஜெனட்டிக் டிசீஸ். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பெடிகிரி அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பெடிகிரி அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது பார்த்துக்கணும். வெறும் பாக்ஸ், இது வயலட் கலர்ல இருக்கு, ஷேட் பண்ணல. நீங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கலர்ல வராது, பிளாக் அண்ட் ஒயிட் கொஸ்டின் பேப்பர் தான் வரும். ஷேட் பண்ணாத பாக்ஸ் எல்லாம் ஹெல்தி மேல், ஷேட் பண்ணாத சர்க்கிள் வந்தா ஹெல்தி ஃபீமேல், ஷேட் பண்ணாத டைமண்ட் ஷேப்ல இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு பட் ஹெல்தி. ஸோ ஷேடு இல்லாம இருக்குது. இங்க வயலட் கலர்ல இருந்தா ஷேடு இல்லைன்னு அர்த்தம். பிளாக் அண்ட் ஒயிட் கொஸ்டின் பேப்பர்ல வரும்போது வித்தவுட் ஷேடு வரும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ஹெல்தி மேல், சர்க்கிள் ஹெல்தி ஃபீமேல், நோய் இல்லாதவங்க, குரோமோசோமல் அபரேஷன் இல்லாதவங்க, இந்த மாதிரி இருந்தா செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைட் பட் ஹெல்தி. இப்போ அது எல்லாத்தையும் பிளாக் கலர்ல ஷேட் பண்ணியிருந்தாங்கன்னா, பிளாக் கலர்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஷேட் பண்ணி இருக்கும் பிளாக் கலர்ல, பிளாக் கலர்ல இருக்கும் உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல, பிளாக் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி பிளாக் கலர்ல சர்க்கிள் ஷேட் பண்ணி இருந்துச்சுன்னா டிசீஸ் வந்தவங்க, அஃபெக்டட் மேல், அஃபெக்டட் ஃபீமேல், அஃபெக்டட் அன்ஸ்பெசிஃபைட், செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைட். ஸோ பாக்ஸ் அன்அஃபெக்டடா இருக்கும், அது வந்து யாரு, டிசீஸ்டு மேல், டிசீஸ்டு ஃபீமேல், டிசீஸ்டு செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைட். ஓகே. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது
மேட்டிங் அப்படின்னா மேரேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. மேல் அண்ட் ஃபீமேல் ஹெல்தி, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. மேல் ஃபீமேல் ரிலேட்டிவ்ஸை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ரிலேட்டிவ்ஸை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இதுல என்ன சொல்றாங்க? பேரண்ட்ஸ் எபவ், இவங்க, இது ஃபாதர், இது மதர், மேட்டிங், மேரேஜ் ஆயிருக்கு, அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க, இது ஃபர்ஸ்ட் குழந்தை, இது செகண்ட் குழந்தை, ஆர்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் குழந்தை பொண்ணு, செகண்ட் பையன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இதுல பேரண்ட்ஸ் வந்து ஹெல்தியா இருக்காங்க, அப்பாவும் அம்மாவும் ஹெல்தி, பட் அஃபெக்டட் சன் பிறந்திருக்கான். அஃபெக்டட் சன், பாக்ஸ்னா மேல் தானுங்களே, அஃபெக்டட் சன் டிசீஸோட பிறந்திருக்கான். இது அன்அஃபெக்டட் ஆஃப் ஸ்பிரிங் 5ன்னு நம்பர் போட்டாங்கன்னா, சார் இதுல வந்து பாருங்க, இதுல வந்து பாத்துக்கணும், இங்க மதர் ஃபாதர் இவங்கெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணல, பட் நம்பர் போட்டிருக்காங்க. 5ஆவதா பிறந்த ஒரு ஆள் வந்து அன்அஃபெக்டட் ஆஃப் ஸ்பிரிங். ஆனா இவருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தா செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு தானே. 5ஆவதா பிறந்தவங்க, 5th சன், சாரி சன் இல்ல 5th சைல்டு, அவன் ஆஃப் ஸ்பிரிங்னு கொடுத்துட்டான், 5th சைல்டு, அவ்வளவுதான். நம்பர் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதான். ஸோ இதுல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ பெடிகிரி அனாலிசிஸ் போலாம். The idea that disorders are inherited has been prevailing in the human society since long. ஸோ நமக்கு வந்து நோய் வந்து தாத்தா கிட்ட இருந்து பேரனுக்கு வருது, பேரண்ட்ஸ் மூலியமா, ஃபாதர் ஆர் மதர் கிட்ட இருந்து அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு வருது. ஸோ நமக்கு வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நோய்கள் வருது. இது முன்னாடி இருந்தே நமக்கு தெரியும். திஸ் வாஸ் பேஸ்ட் ஆன் த ஹெரிட்டபிலிட்டி. ஹெரிட்டபிலிட்டினா இன்ஹெரிட் ஆகுறது, பரம்பரை பரம்பரையா டிசீஸ் வந்து அப்படியே பாஸ் ஆகிக்கிட்டே வருது. ஹெரிட்டபிலிட்டி ஆஃப் சர்டன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இன் ஃபேமிலிஸ், ஃபேமிலிஸ்ல இருக்குது. ஆஃப்டர் த ரீடிஸ்கவரி ஆஃப் மெண்டல்ஸ் ஒர்க், த பிராக்டிஸ் ஆஃப் அனலைசிங் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் ஆஃப் ட்ரேட்ஸ் இன் ஹியூமன் பீயிங் பிகேன். ஸோ மெண்டலோட ஒர்க்கை வந்து நம்ம திருப்பி அனலைஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, திருப்பி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மெண்டல் இறந்து போய் 16 வருஷம் கழிச்சு மெண்டலோட ஒர்க்கை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ மெண்டலோட ஒர்க்கை அக்செப்ட் பண்ணிக்கும் போது ஹியூமன் பீயிங்லயே அதை வந்து அந்த ஒர்க்கை அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. இன்ஹெரிட்டன்ஸ், அவர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் சொன்னார் இல்லையா, அதை. Since it is evident that controlled crosses that can be performed in pea plant or some other organism, they are not possible in the case of human beings. Study of the family history about inheritance of a particular trait provides an alternative. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஏன் பெடிகிரி சார்ட் வந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. See, பீ பிளான்ட், அனிமல்ஸ், இதுலலாம் நல்லா கவனிங்க. ஃபாதர் இருக்காங்க, மதர் இருக்காங்க, அவங்களுக்கு பிறந்த ஆஃப் ஸ்பிரிங்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு இடையில ஹியூமன் பீயிங்ல மேட்டிங் பண்ண முடியாது. செல்ஃபிங் அப்படின்னு சொல்றோம். ஆஃப் ஸ்பிரிங்க்கு இடையில மேட்டிங் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸா போயிடுறாங்க. ஸோ பீ பிளான்ட்ல பண்ண மாதிரி, பீ பிளான்ட்ல F1 பிளான்ட் வந்து செல்ஃப் பண்றாங்க, அனிமல்ஸ்ல பண்ணலாம், பட் ஹியூமன் பீயிங்ல தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா சிப்ளிங்ஸ்க்கு இடையில மேட்டிங் பண்றதுங்கிறது, மேரேஜ் பண்றதுங்கிறது நாட் அலௌடு இன் எனி ரிலிஜன். ஸோ அதனால இது நாட் பாசிபிள். அப்போ பெடிகிரி அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒன்று வருது, பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? such an analysis of trait in a several of generations of a family is called pedigree analysis. So நிறைய ஜெனரேஷன் ஒரு ஃபேமிலியில தாத்தா பாட்டி, அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க, அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம் சேர்த்து வச்சு அந்த டிசீஸ் எப்படி பாஸ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்றது தான் பெடிகிரி அனாலிசிஸ். ஏன் இது வந்துச்சு? பீ பிளான்ட்ல பண்ற மாதிரியோ மற்ற ஆர்கானிசம்ல பண்ற மாதிரியோ கிராசஸ் ஆர் மேட்டிங் வந்து ஹியூமன் பீயிங்ல பண்ண முடியாது. அதனால in the pedigree analysis, the inheritance of a particular trait is represented in the family tree over generation. So inheritance of a particular trait, ஒரு particular character எடுத்துப்பாங்க. So generation to generation to generation அந்த character எப்படி பாஸ் ஆகி போகுது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. In human genetics, pedigree study provides a strong tool which is utilized to trace the inheritance of a specific trait. So இந்த இடத்துல pedigree analysis எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? To find out inheritance of a specific trait. இதுதான் அதோட அட்வான்டேஜ், யூஸ். அப்நார்மாலிட்டி ஸ்பெசிபிக் ட்ரைட்டா இருக்கலாம், இல்ல ஒரு அப்நார்மாலிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு டிசீஸா இருக்கலாம்.
எப்படி வந்து அது ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பெடிகிரி அனாலிசிஸ் ஹியூமன் பீயிங்ல யூஸ் பண்றோம். Some of the important standard symbols used in the pedigree analysis have been shown in figure 5.13. அது நம்ம பார்த்தோம். As you have studied in the chapter, each and every feature in any organism is controlled by one or other gene located on the DNA present. DNA ல இருக்கக்கூடிய ஜீன் தான் நம்மளோட கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. DNA present in the chromosome. DNA குரோமோசோம்ல இருக்கு. Gene DNA ல இருக்கு, DNA குரோமோசோம்ல இருக்கு. Don't forget. DNA is the carrier of genetic information. It is hence transmitted from one generation to other without any change or alteration. So DNA the carrier of the genetic information. DNA ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு transfer ஆகுது, inherit ஆகுது. With change or without any, sorry, actually without any change. With change oda ponuchina da disorder. Without any change or any alteration. Without any alteration. However, changes or alteration do takes place occasionally. எப்பயாவது changes நடக்குது, அதனால disorders வருது. Such an alteration or change in the genetic material is referred to as mutation. அதுதான் sudden change அப்படிங்கிறோம். Mutation ஓட மீனிங் என்னன்னா sudden change. திடீர்னு சேஞ்ச் வருது. எதுல? DNA சீக்வன்ஸ்ல. A number of disorders in human beings have been found to be associated with inheritance of changed or altered genes or chromosomes. So எக்கச்சக்கமான disorders ஹியூமன்ஸ்ல இந்த சேஞ்ச் ஆன அல்லது ஆல்டர் ஆன ஜீன்ஸ்னால ஏற்படுது. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது மெண்டலியன் டிசார்டர். மெண்டலியன் டிசார்டர்ஸ். Broadly, genetic disorders may be grouped into two categories: Mendelian disorder and chromosomal disorder. Mendelian disorders and chromosomal disorders, இது நம்ம படிப்போம். Mendelian disorders are mainly determined by the alteration or mutation in single gene. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இவன் இங்கே கொடுத்துட்டான். மெண்டலியன் டிசார்டர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஜீன்ல டிசார்டர் வரதுனால வந்தா அதுக்கு பேர் மெண்டலியன் டிசார்டர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. These disorders are transmitted to offsprings on the same lines as we have studied in the principles of inheritance. So same lines na parents கிட்ட இருந்து offsprings கிட்ட இருந்து அவங்களோட offsprings அந்த மாதிரி pass ஆகி போகுது. The pattern of inheritance of such Mendelian disorder can be traced in a family by the pedigree analysis. Mendelian disorder நம்ம pedigree analysis வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். Most common and prevalent Mendelian disorders are hemophilia. ஹீமோஃபிலியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரத்தத்துல காயம் பட்டுச்சுன்னா பிளட் போய்கிட்டே இருக்கும். ஹீமோஃபிலியா. சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ், இதுவும் பிளட் சம்பந்தமான டிசீஸ். சிக்கிள் செல் அனீமியா, பிளட்ல வர டிசீஸ். கலர் பிளைண்ட்னஸ், கண்ணு வந்து பச்சையா சிவப்பா காட்டும், சிவப்பு கலரை பச்சையா காட்டும். ஃபினைல் கீட்டோனூரியா, அப்புறம் தாலசீமியா, இதெல்லாம். இட் இஸ் இங்க பாத்துக்குங்க, இதுல பெடிகிரி அனாலிசிஸ் மூலியமா நீங்க மெண்டலியன் டிசார்டரை ஸ்டடி பண்ண முடியும். மெண்டலியன் டிசார்டருக்கு எத்தனை டிசீஸ் கொடுத்துருக்காங்க? ஹீமோஃபிலியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனீமியா, கலர் பிளைண்ட்னஸ், ஃபினைல் கீட்டோனூரியா, தாலசீமியா, 6 டிசீஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு லிஸ்ட்ல. இப்போ நமக்கு வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீசஸ் ஆர் மெண்டலியன் டிசார்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 7-8 கொடுத்துட்டு அதுல ஒரு 4 மட்டும் கொடுத்துட்டு அந்த 4ஐயும் நீங்க கண்டுபிடிச்சு எழுதுற மாதிரி 4 டிசீசஸ், கிவன் டிசீஸ்ல 4 மெண்டலியன் டிசார்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்து எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க தெளிவா பாத்துக்குங்க, இந்த 6 டிசீஸும் மெண்டலியன் டிசார்டர். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். மெண்டலியன் டிசார்டர்ஸ் என்ன என்ன அப்படின்னா ஹீமோஃபிலியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனிமியா, கலர் பிளைண்ட்னஸ், ஃபினைல் கீட்டோனூரியா, தாலசீமியா, இவங்கெல்லாம் எட்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க. பட் நம்ம புக்ல இருக்கிறதுல இருந்து தான் நமக்கு கொஸ்டின் வரும். It is important to mention here that such Mendelian disorders may be dominant or recessive. Sometimes recessive character இருக்கும்போது disease express ஆகலாம். Sometimes dominant character இருக்கும்போது disease express ஆகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா dominant அப்படின்னா கேபிட்டல் டி இருந்தால் தான் டிசார்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்தாலும் டிசார்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும் டாமினண்டா இருந்தா. ரிசசிவா இருந்தா ஸ்மால் டி இருந்தா மட்டும்தான் டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்ப மோஸ்ட்லி ரிசசிவா இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு டிசீஸ் வந்து டிசார்டர் வந்து கண்ட்ரோல்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. கேரியரா இருப்பாங்க இவங்க. ரிசசிவ் டிசார்டரா இருந்துச்சுன்னா இவங்க கேரியரா இருப்பாங்க. ஏன்னா இந்த டாமினன்ட் வந்து ரிசசிவா எக்ஸ்பிரஸ் பண்ண கூடாது, அதனால இவங்களுக்கு டிசார்டர் இருக்கிறது தெரியாது. பட் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இவங்க என்ன பண்றாங்க, அந்த டிசார்டர்
காஸ் பண்ணக்கூடிய ரிசசிவ் ஜீனை கேரி பண்ணிட்டு போறாங்க. ஓகே, asymptomatic-ஆ இருப்பாங்க. By pedigree analysis, one can easily understand whether the trait in question is dominant or recessive. So, pedigree analysisல கூட நம்ம வந்து அந்த கேரக்டரை கேரி பண்ணிட்டு போற அந்த ஜீன் வந்து டாமினண்டா ரிசசிவா அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Similarly, the trait may also be linked to sex chromosome as in case of hemophilia. So, sex chromosome na X-linked. X chromosome la இருந்தா அது sex chromosome ல இருக்கிறதுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஆட்டோசோம்ல கூட இருக்கலாம். ஆட்டோசோம்னா நமக்கு பாடி கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ற குரோமோசோம். It is evident that this X-linked recessive trait shows transmission from carrier female to male progeny. So, carrier female இருந்து மேல் ப்ராஜெனிக்கு தான். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய குழந்தைங்க வந்து தேவையில்லாத அந்த பெடிகிரி சார்ட் நிறைய வச்சுக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. கடைசி 6 வருஷத்துல எந்த பெடிகிரி சார்ட் கொஸ்டினும் NCERT புக்ல இல்லாத பெடிகிரி சார்ட் கொஸ்டின் வரல. அதனால கண்ணா பின்னாடி எல்லா பெடிகிரி சார்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இவன் என்ன சொல்லியிருக்கான்? டிரான்ஸ்மிஷன் X-linked recessive trait shows. X-linked recessive தெளிவா கொடுத்துட்டான். X-linked recessive trait shows transmission from carrier female மதர் கிட்ட இருந்து சன்னுக்கு போகுது. சைட்ல எழுதிக்கங்க. X-linked recessive trait மதர் டு சன் போகுது. மதர் டு சன் போகுது. அவ்வளவுதான். அவன் கொடுத்ததை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். A representative pedigree is shown in 5.1314 for dominant and recessive traits. Discuss with your teacher and design pedigrees for characters linked to both autosomes and sex chromosome. கொடுத்துட்டாங்க. பட் அது நீங்க ஸ்கூல்ல எதுவும் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ப்ராஜெக்ட் மாதிரி. இப்போ இந்த ரெண்டையும் நீங்க புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரைட். இது செகண்ட்ல இருக்கிறது செகண்ட்ல இருக்கிறது ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரைட், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரைட். இப்போ இந்த ரெண்டுலையும் பாருங்க, இந்த ரெண்டுலையும் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், இது செகண்ட் ஜெனரேஷன், இவங்க ரெண்டு பேருமே தேர்ட் ஜெனரேஷன். ஏன்னா இவங்க கிட்ட இருந்து இந்த 3 குழந்தைங்க வந்திருக்காங்க, இவங்க கிட்ட இருந்து இந்த 3 குழந்தைங்க வந்திருக்காங்க. ரெண்டுமே தேர்ட் ஜெனரேஷன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல அஃபெக்டட் பீப்புள் இருக்காங்க, செகண்ட் ஜெனரேஷன்ல அஃபெக்டட் பீப்புள் இருக்காங்க, தேர்ட் ஜெனரேஷன்ல அஃபெக்டட் பீப்புள் இருக்காங்க. இன் எவ்ரி ஜெனரேஷன் அஃபெக்டட் பீப்புள் இருந்தா அது டாமினன்ட் ட்ரைட். மறந்துடாதீங்க. இன் எவ்ரி ஜெனரேஷன், எல்லா ஜெனரேஷன்லயும் ஒருத்தராவது டிசீஸை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அப்ப அது ஒரு டாமினன்ட் ட்ரைட், ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரைட். ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரைட். இது ஆட்டோசோமல்னு ஏன் சொல்றீங்க? இங்க பாருங்க, மதர் கிட்ட இருந்து சன்னுக்கு மட்டும் வந்திருந்தா செக்ஸ் குரோமோசோம். அவன் சொன்ன மாதிரி X-linked recessive trait shows transmission from female to male. ஆனா மதர் கிட்ட இருந்து டாட்டருக்கும் வந்திருக்கு, திருப்பி டாட்டர் இருந்து டாட்டருக்கு வந்திருக்கு. அப்ப இது X-linked கிடையாது, ஆட்டோசோம் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் எல்லா ஜெனரேஷன்லயுமே அஃபெக்டட் பீப்புள் அட்லீஸ்ட் ஒருத்தராவது இருந்தாங்கன்னா அது ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரைட். எக்ஸாம்பிள், இவங்க ஃபர்ஸ்ட் ஏல கொடுத்திருக்கிறது மயோட்டோனிக் டைஸ்ட்ரோஃபி. மயோட்டோனிக் டைஸ்ட்ரோஃபி பிக்சர் பாத்துக்கங்க, அந்த பிக்சருக்கான டிசீஸை பாத்துக்கங்க, வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட், இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், இவரு செகண்ட் ஜெனரேஷன், இவங்க தேர்ட் ஜெனரேஷன். இதுல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல அஃபெக்டட் பீப்புளே இல்ல, செகண்ட் ஜெனரேஷன்ல அஃபெக்டட் இருக்காங்க, தேர்ட் ஜெனரேஷன்ல அஃபெக்டட் இருக்காங்க. ஏதாவது ஒரு ஜெனரேஷன்ல இன்ஃபெக்ஷன் ஸ்கிப் ஆகி இருந்தா கூட அது ரிசசிவ். எல்லா ஜெனரேஷன்லயும் ஒருத்தராவது இன்ஃபெக்டட் இருந்தாங்கன்னா அது டாமினன்ட். இதுல ஏதோ ஒரு ஜெனரேஷன், அவங்க பேரண்டலா இருக்கலாம், சன் டாட்டர்ஸா இருக்கலாம், கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டரா இருக்கலாம், ஏதோ ஒரு ஜெனரேஷன்ல டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆகல, பேரண்டல் ஜெனரேஷன்ல டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆகல. அப்ப அப்படி இருக்கும்போது அத ரிசசிவ் அப்படி சொல்லுவோம். இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க பேரண்ட்டுக்கு டிசார்டரே இல்லை, சன்னுக்கு வந்துருச்சு, டாக்டருக்கு வந்துருச்சு, அப்ப இது X-linked கிடையாது. மதர் கிட்ட இருந்து சன்னுக்கு போனதான் X-linked ரிசசிவ். இங்க மதர் கிட்ட இருந்தோ ஃபாதர் கிட்ட இருந்தோ போன மாதிரி தெரியல, அவங்க எல்லாம் கேரியரா இருந்திருக்காங்க. அடுத்து இங்கேயும் மதர் ஃபாதர் கிட்ட இருந்து டிசீஸ் போன மாதிரி தெரியல, இவங்களும் கேரியரா இருந்திருக்காங்க. அப்போ இது ஆட்டோசோமல். மதர் டு சன் போனாதான் செக்ஸ் குரோமோசோம்.
இது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்பாட்ட இருந்து வந்துச்சா அம்மாட்ட இருந்து வந்துச்சா தெரியல, எல்லாம் கேரியரா இருந்திருக்காங்க. அதனால இதுவும் ஆட்டோசோமல். பட் ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப் ஆகி இருக்கிறதுனால ரிசசிவ், ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டர். எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனீமியா. ஸோ இந்த மாதிரி பிக்சர் வந்துச்சுன்னா சிக்கிள் செல் அனீமியான்னு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சு எழுதணும். அவ்வளவுதான். இந்த 2 பெடிகிரி சார்ட்டை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ கலர் பிளைண்ட்னஸ் பார்க்குறோம். இட் இஸ் ஏ செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர். இங்க வந்து பாருங்க, நமக்கு கொடுத்துருக்கிற 2 பெடிகிரி சார்ட்டும் ஆட்டோசோமல். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செக்ஸ் லிங்க்டு ஆட்டோசோமுக்கு ஆப்போசிட் எக்ஸ் குரோமோசோம் வழியா போறது. செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர் டியூ டு டிஃபெக்ட் இன் எய்தர் ரெட் ஆர் கிரீன் கோன் ஆஃப் ஐ ரிசல்ட்டிங் இன் ஃபெயிலியர் டு டிஸ்கிரிமினேட் பிட்வீன் ரெட் அண்ட் கிரீன் கலர். இது ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் எதனால வருது? ரெட் ஆர் கிரீன் கோன் செல்ஸ்னு நம்ம கண்ணில் இருக்கும். ஐயோட ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது கோன் செல்ஸ் அண்ட் ராட் செல்ஸ்னு படிச்சிருப்போம். அந்த கோன் செல்ஸ்ல வர டிஃபெக்ட்னால தான் நமக்கு கலர் பிளைண்ட்னஸ் வருது, நாட் ராட் செல்ஸ். ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்னு நம்ம 11th படிக்கும்போது இந்த நர்வஸ் சிஸ்டத்துல ஐ சென்சரி ஆர்கன் ஐ படிக்கும்போது பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய கோன் செல்ஸ்ல வர ப்ராப்ளத்தினால தான் ரெட் ஆர் கிரீன் கலர் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. டிஸ்கிரிமினேஷன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறது. This defect is due to mutation in certain genes present in X chromosome. அதனால தான் இது sex-linked recessive disorder. It occurs in about 8% of males and only about 0.4% of female. ஏன் ஃபீமேலுக்கு 2 X குரோமோசோம் இருக்கு, மேலுக்கு 1 X குரோமோசோம் தான் இருக்கு. ஸோ ஒரு X குரோமோசோம் கலர் பிளைண்ட்னஸ் ரிசசிவ் இருந்தாலே மேல்ல கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணிடும். இங்க ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல கலர் பிளைண்ட்னஸ் ரிசசிவ் இருக்குன்னா இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் இதை ஓவர் கம் பண்ணிடும். அதனால ஃபீமேல்ல கம்மி, மேல்ல ஜாஸ்தி. இந்த டேட்டா கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ மேல்ல 8% ஆஃப் த மேலுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு, ஃபீமேலுக்கு 0.4%, ரொம்ப ரேர். ஃபீமேல்ல கலர் பிளைண்ட்னஸ் வருது ரொம்ப 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 ரேர். This is because of the genes that lead to red-green color blindness are on the X chromosome. இந்த ஃபீமேல்ல கம்மியாகவும் மேல்ல ஃபீமேல கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாகவும் இருக்கிறதுக்கு காரணம் எக்ஸ் குரோமோசோம்ல அந்த ரிசசிவ் ட்ரைட் கேரி பண்ணிட்டு போறதுனால தான். Males have only 1 X chromosome and females have 2 X chromosome. The son of a woman who carries the gene has a 50% chance of being colorblind. ஸோ எக்ஸ் குரோமோசோம் 1 தான் இருக்கும், 50% ஆஃப் த சான்ஸ் அவங்க, அதாவது விமன் கேரியரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது கொஸ்டின்ல கேட்பாங்க. த சன் ஆஃப் எ woman who carries the gene has 50 the gene, women who carries the gene அப்படின்னா என்ன அர்த்தம்? விமன் பாருங்க, XC இவங்களுக்கு கலர் பிளைண்ட் இல்லை, ஆனா கேரியரா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருக்கிறாரு, நார்மலா இருக்கிறாரு. இப்போ இந்த விமன் வந்து எந்த மாதிரி கேமெட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க? எக் 2 டைப்ஸ் ஆஃப் ஓவமா ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, இவர் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஒய் குரோமோசோம் இந்த எக்ஸ் குரோமோசோமோட சேர்ந்தா நார்மல் சன், இந்த எக்ஸ் குரோமோசோம் இந்த ஒய் குரோமோசோமோட சேர்ந்தா கலர் பிளைண்ட் சன். ஸோ சன் பிறந்தாங்க அப்படின்னா 50% நார்மலாகவும் 50% கேரி, அதாவது கலர் பிளைண்டோடையும் இருப்பாங்க. ஸோ கேரியரா இருக்கக்கூடிய உமனோட சன்ஸ்ல 50% அந்த சன்னுக்கு வந்து டிசீஸ் கலர் பிளைண்ட்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, 50% சான்ஸ் கிடையாது. ஏன்னா எந்த எக்ஸ் குரோமோசோம் போய் ஒய்யோட சேருது அப்படிங்கிறது தான். அஃப்கோர்ஸ் 100% டாட்டர்ஸ் வந்து கலர் பிளைண்ட் இல்லாம தான் பிறப்பாங்க. ஓகே, கேரியர் உமனா இருந்தா. The mother is not herself colorblind. அம்மாவே colorblind கிடையாது, because of the gene is recessive. That means that its effect is suppressed by her matching dominant normal gene. இன்னொரு X chromosome dominant-ஆ இருக்கனால அது வந்து அதை ஹைட் பண்ணிடுது. A daughter will not normally be a colorblind unless her mother is carrier and her father is a colorblind. டாட்டர் வந்து எப்பவுமே கலர் பிளைண்டா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா கலர் பிளைண்ட் டாட்டர் வரணும்னா எப்படி இருக்கணும்? இங்க பாருங்க, இவங்க மதர் வந்து கேரியரா இருக்காங்க, ஃபாதர் கலர் பிளைண்ட் இல்லை அப்படின்னா இப்போ டாட்டர் மட்டும் பார்க்க போறோம், சன் பார்த்துட்டோம். இவங்க 2 டைப்ஸ் ஆஃப் கேமெட் ப்ரொடியூஸ் பண்றாங்க, இவரும் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்றாரு. டாட்டருக்கு பாருங்க,
எக்ஸும் எக்ஸும் சேர்ந்தா நோ கலர் பிளைண்ட், எக்ஸும் எக்ஸியும் சேர்ந்தாலும் நோ கலர் பிளைண்ட், கேரியரா இருப்பாங்க. இதை எக்ஸ்பிரஸ் பண்ணாது, இது வந்து இதை சப்ரஸ் பண்ணிடும். ஓகே, அப்போ டாட்டர் கலர் பிளைண்டா இருக்கணும்னா என்ன வாய்ப்பு இருக்கு? சி, மதர் கேரியரா இருந்து ஃபாதர் கலர் பிளைண்டா இருந்தாருன்னா, ஏன்னா ஃபாதர்ட்ட ஒரு எக்ஸ் குரோமோசோம் கலர் பிளைண்டோட இருந்தாலே அவர் கலர் பிளைண்ட் தான். ஏன்னா இதை மறைக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் இல்லை. ஒய் எல்லாம் வந்து இதை ஒன்றும் டாமினேட் பண்ணாது. இப்போ பாருங்க, இவங்க 2 டைப்ஸ் ஆஃப் கேமீட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. கலர் பிளைண்ட் ஃபாதரும் 2 டைப்ஸ் ஆஃப் கேமீட்டை ப்ரொடியூஸ் பண்றாரு. இப்போ இது இதோட சேர்ந்தா கேரியர் டாட்டர், இது இதோட சேர்ந்தா கலர் பிளைண்ட் டாட்டர். அப்ப கலர் பிளைண்ட் டாட்டர் வரணும்னா மதர் கேரியரா இருந்து ஃபாதர் கலர் பிளைண்டா இருந்தா மட்டும்தான் டாட்டர் கலர் பிளைண்டா வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஃபீமேல்ஸ் வந்து 0.4% தான் இருக்காங்க கலர் பிளைண்டோட, மேல் 8% இருக்காங்க, அதிகமா இருக்காங்க. ஏன்னா மேலுக்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் ரிசசிவ் குரோமோசோம் இருந்தா கூட டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, so a daughter will not normally be a color blind unless her mother is a carrier and her father is a color blind. So இதுல வச்சு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். நீங்க நம்ம சொன்னதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஹீமோஃபிலியா நெக்ஸ்ட் பார்க்குறோம். This sex-linked recessive disease, sex-linked recessive disease நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதுக்கு முன்னாடி கலர் பிளைண்ட் பார்த்தோம், அது செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசீஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஹீமோஃபிலியா, செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசீஸ். செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசீஸ் அப்படின்னாலே எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கு. அப்போ ஃபீமேல் அதிகமா பாதிக்க மாட்டாங்க, மேல் தான் அதிகமா பாதிப்பாங்கன்னு அர்த்தம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த ஃப்ளோ சார்ட்ல போட்டு பார்த்தாச்சு. So this sex-linked recessive disease, which shows its transmission from unaffected carrier female to some of the male progeny has been widely studied. So unaffected carrier female unaffected, அவங்க கிட்ட இருந்து மேல் ப்ராஜெனி சன்னுக்கு வந்து அந்த டிசீஸ்டு சன்னை ப்ரொடியூஸ் பண்றாங்க. In this disease, a single protein that is a part of cascade of protein. Cascade of protein னா என்ன அர்த்தம்னா, புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது செவரல் ஸ்டெப்ஸ்ல நடக்குது. அதுல ஒரு நிறைய புரோட்டீன்ஸ், நிறைய குரூப் ஆஃப் புரோட்டீன்ஸ் சேர்ந்து உங்களுக்கு பிளட் செல்ஸ் அதெல்லாம் ஃபார்ம் பண்றது. இதுல ஒரு சிங்கிள் புரோட்டீன், ஒரு குரூப் ஆஃப் புரோட்டீன்ஸ்ல ஒரு புரோட்டீன், கேஸ்கேட் ஆஃப் புரோட்டீன்ஸ்னா குரூப் பஞ்ச் ஆஃப் புரோட்டீன்ஸ், அதுல ஒரு புரோட்டீன் வந்து மிஸ் ஆகுது. So a single protein that is a part of cascade of protein involved in the clotting of blood is affected. So blood clot பண்றதுக்கு தேவையான ஒரு single protein affect ஆகி இருக்கு. Due to this, in an affected individual, a simple cut, ஒரு சின்ன கட்டு விழுந்தா கூட result in non-stop bleeding. இப்பெல்லாம் some injection வந்து find out பண்ணிருக்காங்க. உடனே போய் டாக்டர்கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா அந்த கட்ல இருந்து பிளட் வரதுக்கு வாய்ப்பு குறையும், காப்பாத்திரலாம். பட் ஆனால் அந்த கட் விழுந்துருச்சு, பட் டாக்டர்கிட்ட போக முடியல, ப்ளீடிங் போய்கிட்டே இருக்குன்னா அவங்க இறந்தே போயிடுவாங்க. ஓகே, த ஹெட்ரோசைகஸ் ஃபீமேல் கேரியரா இருப்பாங்க. ஹெட்ரோசைகஸ் ஃபீமேல்னா இங்க ஹீமோஃபிலியாவுக்கு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரே நிமிஷம். ஹெட்ரோசைகஸ் ஃபீமேல் இவங்க கேரியர், இவங்களுக்கு ஹீமோஃபிலியா கிடையாது. ஃபீமேல் ஃபார் எ ஹீமோஃபிலியா மே டிரான்ஸ்மிட் த டிசீஸ் டு சன்ஸ். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து நார்மலாக தான் இருக்காங்க. ஸோ இவங்க கேமிட் ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கேமிட் ஸ்பெர்ம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. இதுவும் சேர்ந்தா 50% ஆஃப் த சான்ஸ் சன் வந்து ஹீமோஃபிலியாவோட இருப்பாங்க. 50% ஆஃப் த சான்சஸ் சன்னுக்கு ஹீமோஃபிலியா இருக்க வாய்ப்பு இல்லை. The possibility of female becoming hemophilia is extremely rare because mother of such female has to be at least carrier and the father should be hemophilic. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பெண் குழந்தைகளா இருக்கவங்களுக்கு ஹீமோஃபிலியா இருக்க வாய்ப்பே இல்லை, கேரியரா இருப்பாங்க. ஆனா ஹீமோஃபிலியா டிசீஸ் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. காரணம் என்ன? நல்லா பாருங்க. இப்போ ஹீமோஃபிலியாவோட ஒரு மேல் இருக்கிறாரு, இவர் 18 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதே அரிது. அதுக்குள்ள ஏதோ ஒரு கட்டாகி ஏதோ ஒரு காரணத்தினால ப்ளீடிங் போய் ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ஒரு ரீசன்னால அவரு இறந்து போயிடுவார். இப்ப நீங்களே குழந்தைங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் வளர்ந்ததுல எவ்வளவோ காயங்கள் பட்டிருக்கும், எவ்வளவோ வெட்டு காயம்லாம், வீர தழும்புகள்லாம் உடம்புல இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இந்த மேல் வந்து ஹீமோஃபிலிக் மேல் வந்து அவைலபிளா இருக்கிறது வந்து ரொம்ப ரேர். அதனால அவங்க கிட்ட இருந்து மேல்
ஆம்பளை மேல் மென் வந்து ஹீமோஃபிலியாவோட இருக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபீமேல் டாட்டருக்கு அந்த ஸ்பெர்ம் மூலியமா போய் டிரான்ஸ்மிட் ஆகி ஹீமோஃபிலிக் டாட்டர் பிறக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரா போயிடும். திருப்பி சொல்றேன் ஏன் அப்படின்னு, இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். the possibility of female becoming hemophilic, ஒரு ஃபீமேலுக்கு ஹீமோஃபிலியா டிசீஸ் வரது வந்து ரொம்ப ரேர். ஏன்னா மதர் ஆஃப் சச் ஏ ஃபீமேல் ஹேஸ் டு பி அட்லீஸ்ட் கேரியர். அவங்க மதர் வந்து கேரியரா இருந்து ஃபாதர் வந்து ஹீமோஃபிலிக்கா இருக்கணும். அந்த ஹீமோஃபிலிக் ஃபாதர் வந்து அன்அவைலபிள் இன் த லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்னா டீனேஜ் முடிஞ்சு 18-19 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீப்ரொடக்டிவ்லி எலிஜிபிள் மேல் அவைலபிளா இல்லை. அதனால the family pedigree of Queen Victoria shows a number of hemophilic descendants. Descendantsனா வம்சாவளியில வந்தவங்கன்னு அர்த்தம். அடுத்தடுத்து பையன் பேரன் கொள்ளு பேரன் அந்த மாதிரி descendants as she was carrier of the disease. ஸோ அதனால இது வந்து ராயல் டிசீஸ் அப்படிம்பாங்க. குவீன் விக்டோரியாவுக்கு ஹீமோஃபிலிக் டிசீஸ் இருந்துச்சு, அவங்க கேரியரா இருந்தாங்க. இப்போ பாருங்க, திருப்பியும் இதை ஒரு தடவை பார்த்துடலாம். இதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தெளிவா, அது ரொம்ப முக்கியம். சி, ஒரு ஃபீமேல் வந்து ஹீமோஃபிலிக்கா இருக்கணும்னா அட்லீஸ்ட் மதர் கேரியராகவும் ஃபாதர் ஹீமோஃபிலிக்காவும் கம்பல்சரி இருந்தாதான் ஃபீமேல் ஹீமோஃபிலியா நோயோட வர வாய்ப்பு இருக்கு. ஏன், இவர் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன், இவருக்கு ஹீமோஃபிலியாவை காஸ் பண்ற ரிசசிவ் எக்ஸ் குரோமோசோம் ஒன்று இருக்கிறதுனால டிசீஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. ஏன்னா தேர் இஸ் நோ அதர் டாமினன்ட் எக்ஸ் குரோமோசோம். 2 டைப் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்ல அந்த ஹீமோஃபிலிக் ஃபாதர் ப்ரொடியூஸ் பண்றாரு. இவங்க 2 டைப்ஸ் ஆஃப் ஓவம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்ப நல்லா கவனிங்க, இந்த எக்ஸ் குரோமோசோமும் இந்த எக்ஸ் குரோமோசோமும் சேர்ந்தா ஹீமோஃபிலிக் டாட்டர் வந்துருவாங்க. பட் தி திங் இஸ், இப்படி ஒரு ஆளு 18 வயசுக்கு அப்புறம் உயிரோட இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப 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 ரேர். அதனால ஹீமோஃபிலிக் டாட்டர்ங்கிற ஒருத்தவங்க வர்றது வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அவர் வந்து ஹெல்தி ஹியூமனா தான் இருப்பாருன்னா அப்போ இவங்க கேரியரா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. டிசீஸோட ஃபீமேல் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் ஃபீமேல்ல ஹீமோஃபிலியா அப்படிங்கிற டிசீஸ் ரொம்ப ரேர். ஓகே, என்னப்பாச்சு? ஓகே, சாரி. நெக்ஸ்ட் சிக்கிள் செல் அனீமியா பார்க்குறோம். ஸோ சிக்கிள் செல் அனீமியாவுக்கு அப்புறம் என்ன டிசீஸ் இருக்கு? ஓகே, பினைல்கீட்டோனூரியா, தலசீமியா, குரோமோசோமல் டிசார்டர். சிக்கிள் செல் அனிமியால இருந்து நாளைக்கு நம்ம பார்த்து நாளைக்கு சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? வித் திஸ் வி கம்ப்ளீட் த கிளாஸ் டுடே. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டயர்டா ஃபீல் ஆகுது. அதான், உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ இது வரைக்கும் படிச்சதுல டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம நாளைக்கு சிக்கிள் செல் அனிமியால இருந்து கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு கிளாஸஸ் நம்ம இந்த சாப்டர் முடிச்சிருவோம். இந்த சாப்டர் நாளைக்கு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நைட்டு நமக்கு வந்து மென்டி குவிஸ் இருக்கு. மினரல் நியூட்ரிஷன் மென்டி குவிஸ் ஷெட்யூல் கூட போட்டாச்சு 8:30 PM. இப்போ டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, டவுட் யாருக்கும் இல்லை? இருக்கு டவுட் இருக்கா? யாரு ரைஸ் ஹேண்ட் காமிங்க. சொல்லுங்க, என்ன டவுட்பா? சொல்லுங்க, என்ன டவுட்? ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. ஹலோ, குட் ஈவினிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். அங்க ஆட்டோசோமல் டாமினன்ட் மயோட்டோனிக் டிஸ்ட்ரோஃபின்னு சொன்னாங்க சார். எக்ஸாம்பிள் பெடிகிரில அது அப்படின்னா என்னது சார் அந்த டிசீஸ்? மயோஸ்டோனிக் டைஸ்ட்ராஃபினா, மயோனாலே மசில்னு அர்த்தம். மயோ அப்படின்னு வந்துருச்சுனாலே மசில் வந்து டீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்பாசம், அந்த நம்ம கண்ட்ரோல் இல்லாம மூவ்மெண்ட் அங்கங்க மசில்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கோம்னா, ஆக்சுவலி ஸ்ட்ரியேட்டட் மசில்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது தான். நம்ம கண்ட்ரோல் இல்லாம கை அப்படியே ஆடிக்கிட்டே உதறிக்கிட்டே இருக்கிறது, இப்படி இழுக்கிற மாதிரி வர்றது, அதெல்லாம் அந்த டிசார்டர்ல வரும். ஸோ மயோ அப்படின்னு எங்க வந்தாலும் மசிலோட சம்பந்தப்பட்டது. அதுல டைஸ்ட்ரோஃபி அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மாதிரி நம்மளோட மசில் நமக்கே டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கிற டிசார்டர் தான் மயோஸ்டோனிக் டைஸ்ட்ரோஃபி. ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, அது சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். தேங்க்யூ. ஓகே, சரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வேற யாருக்கும் டவுட் இருக்குங்களா? ஓகே, வேற யாருக்கும் டவுட் இல்லை. நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம். நாளைக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை கம்ப்ளீட் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. See you.